வீட்டில் பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே டைனிங் ஹாலில் அவங்க அத்தையும் அதே போல் ரேவதியும் உட்காந்துருக்காங்க. தங்கராஜ் அப்போ தான் வெளியே போயிட்டு காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே வரவும் செய்கிறாங்க. அம்மா சமையல் ஆயிடுச்சா, ரொம்ப பசிக்கு, ரேவதி சாப்பாடு எடுத்து வை, பசங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பசங்க விளையாடிட்டு இருக்கதை பார்த்ததும், டேய் தரணி, இளவரசி, இந்தாங்க உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கொடுக்க போகும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் தங்கராஜுடைய அம்மா வேகமாக வந்து அந்த சாக்லேட்டை பிடிங்கி வீசவும் செய்கிறாங்க. அம்மா என்னாச்சு? குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, சரிதான். இந்த வயசில் சாப்பிடாம வேறு எந்த வயசுலம்மா சாப்பிட போகிறாங்க? சின்ன வயசில் எனக்கும் நீ வாங்கி கொடுத்துருக்கதான், ஆனால் இப்போ பேர பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போதும், டேய் பசங்களை உள்ளே போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களை உள்ளே அனுப்ப இங்கே தங்கராஜ் நின்றுட்டே இருக்காங்க. அப்போ தான் ரேவதியும் வந்துட்டு ரொம்ப பக்கத்துலேயும் வராங்க. என்னாச்சுமா, ரேவதி திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலா, இல்லை அவங்க வீட்டிலேருந்து அவன் அண்ணன் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணானா? அவன் அண்ணனுக்கு தான் சொல்லவே வேண்டாமே, இப்போல்லாம் முன்னை விட ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆகிடுச்சுல, தங்கச்சிக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு முடிவு அவன் எடுத்துட்டான்ல அப்படின்னு சொல்ல, நான் அதை பற்றி பேசவில்லை, நான் நம்ம குடும்பத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னு சொல்ல, அம்மா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இனி எதுவும் நடக்காது, ரேவதி வீட்டை விட்டு போக மாட்டா, ரேவதியை நீ நான் கை நீட்டி அடிக்க மாட்டேன், அதான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்லம்மா, அப்புறம் அதே மீறி நான் எதுக்காகமா தப்பு பண்ண போகிறேன், என்னை நம்புமா அப்படின்னு அங்கே தங்கராஜ் சொல்லும்போது அதை கேட்டேங்க. தங்கராஜுடைய அம்மா ரொம்ப கோபத்தில், போதும்டா போதும், இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த வீட்டை விட்டு இப்போவே நீ என் கண்ணு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல, மா என்னாச்சுமா, ஏன் இப்படி பேசுகிறீங்க, ஏம்மா என்னாச்சு, ரேவதி அம்மா கிட்ட திரும்ப ஏதாச்சும் என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இதுக்குங்க சொல்ல போகிறேன், உங்களை பற்றி நான் தப்பாக சொல்லி எனக்கு என்னங்க ஆக போகுதுன்னு அங்கே ரேவதி சொல்கிறாங்க. அம்மா என்னாச்சுமா சொல்லுமா, நடந்த விஷயம் என்ன இதுன்னு தெரியாமல் எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்குது, இப்போ நீ சொல்ல புரியா இல்லையாம்மா அப்படின்னு நாங்கள் தங்கராஜ் சொல்லிட்டு கேட்க, டேய் வக்கீல் வந்தார், எல்லா சொத்தையும் ரேவதி பேர்லையும் பசங்க பேர்லையும் மாற்றி எழுதி வச்சிட்டேன், எனக்காக நீ வாங்கின சொத்துக்கள் எல்லாமே என் பேரில் தானே இருந்துச்சு, எனக்கு அப்புறம் அது ரேவதிக்கு தான்னு சொல்லி எல்லாத்தையும் நான் ரேவதி பேர்லேயே எழுதி வச்சிட்டேன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க, என்ன கேட்காம நீங்கள் எப்போதுலேருந்து இந்த முடிவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கோபத்தில் தங்கராஜ் சொல்ல, நான் இதுக்கடா உன்னை கேட்டு எடுக்கணும், உன்னை கேட்டு எடுக்கிற அளவுக்கு நீ ரொம்ப முக்கியமானவனா இந்த வீட்டில், இல்லை எனக்கு தான் ரொம்ப முக்கியமானவனா, இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பொண்ணோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் போய் நிற்கிறாங்க எங்கள் தங்கராஜுடைய அம்மா. என் பொண்ணு மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நானும் சந்தோஷமாக இருந்திருப்பேன், ஆனால் நீ தான் படுபாவி, அவளை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லும்போது தங்கராஜ் அப்படி ஷாக் ஆகுறாங்க. என்ன எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்களா, என்னடா ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கே, அதுவும் வைப்ரேட் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு ரூமை க்ளீன் பண்ண போது தான் நானும் பார்த்தேன், ஆனால் வைப்ரேட் ஆனது உங்கள் இன்னொரு ஃபோன், இப்படி ஒரு ஃபோனை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எதுக்காக இன்னொரு நம்பர் இன்னொரு ஃபோன், அது வைப்ரேட் ஆகிட்டு அதில் நான் கால் அட்டன் பண்ணேன், அப்போ தானே எனக்கு விஷயமே தெரிஞ்சுது, யாரோ ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட பணம் கேட்டு மிரட்டிகிட்டே இருக்காங்க போல், அடிக்கடி பணமும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க போலே, கடைசியாக நீங்கள் பணம் கேட்டு கொடுக்கலன்னா உங்களை பற்றின உண்மையை வெளியே சொல்லிடுவேன்னு அவர் மிரட்டவும் செஞ்சார், அதுவும் என்ன உண்மைன்றதையும் அவரே ஃபோனில் சொல்லிட்டார், உங்கள் தங்கச்சியை நீங்களே தான் கொலை பண்ணீங்கன்றதை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட உன்னையே எங்கள் தங்கராஜுக்கு இன்னும் பெரியாதுச்சு. இல்லைம்மா அப்பெல்லாம் எதுவும் இல்லைம்மான்னு சொல்ல, அப்புறம் இதுக்கடா இந்த கையில் வந்துட்டு ஒரு ஃபோனை காட்டிக்கிட்டு இந்த ஃபோனை இதுக்கடா மறைச்சி வச்சுருந்தேன், இந்த ஃபோனை மறைச்சி வைக்கிற அளவுக்கு என்னடா நடந்துச்சு, இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா தங்கராஜ், என் பொண்ணை உன் தங்கச்சியை நீ தான் கொலை பண்ணியிருக்கன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, பெத்த அம்மாவையும் கட்டின பொண்டாட்டியும் பெத்த பசங்களையும் நீ கொல்ல மாட்டேன்னு என்னடா நிச்சயம், நீ என்ன வேணாலும் செய்வ, சொல்ல போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டதுக்கு பிறகு அவங்க அம்மாவை ஏன் இப்படி பண்ணன்னு அடித்து இங்கே அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் தங்கராஜ் சொல்கிறாங்க, இங்கே சூசைட் அட்டன் பண்ணது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தது வரைக்கும் தானே உங்களுக்கு தெரியும், கல்யாணம் நின்றுடுச்சுன்னு தானே அவள் சூசைட் அட்டன் பண்ணான்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க, அதுதான் இல்லை, அவள் இங்கே தற்கொலை பண்ணிக்க முக்கிய காரணமே அவள் காதலிச்ச பையன் கூட சேர்ந்து வாழ முடியலேன்னு தான், அப்படிப்பட்ட ஒருத்தவங்க கூட வாழ்ந்தா என்ன வாழலை என்ன, அதனால்தான்
ஹாஸ்பிட்டலே அவள் கதையை நானே முடிச்சிட்டேன். கௌரவத்தோடு வாழணும்லம்மா. நம்மளை விட கீழ் ஜாதி பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினப்பா. நானும் அதெல்லாம் வீட்டுக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்னு அவனை கூட அனுப்பி வைப்பேன்னு அவன் நினச்சிட்டாளா? அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். கல்யாணம் பண்ண பாக்யராஜ் பண்ணணும் இல்லையா? அவள் அப்படியே செத்து ஒழியணும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இவன் அண்ணன் பாக்யராஜ் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்றுட்டான். இதுதான் காரணம், இதுதான் நினச்சேன். மொத்த பழையும் தூக்கி அவன் மேலேயும் அவன் கட்டிட்டு வந்த பொண்டாட்டி அந்த மலர் மேலேயும் போட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதான், என் தங்கச்சி சூசைட் பண்ணான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சேன். இப்போ அதுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க தங்கராஜ். சொல்ல, ஏண்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? அப்போ நம்ம கூட இல்லைனாலும் எங்கேயாவது இருந்திருந்தா சந்தோஷமாக இருந்திருப்பாள்ல. ஆனால் நீ அவளை எப்படி கொண்டு தொங்க விட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அதுக்கு தான் நீ இப்படிலாம் பண்ணனு அந்த டாக்டர் என்கிட்ட கேட்டு பணம் கேட்டு மிரட்டும் போதே நானே எல்லா முடிவையும் எடுத்துட்டேன். எல்லா சொத்தையும் ரேவதி பேர்லையும் பசங்க பேர்லையும் மாற்றிட்டேன். இனி உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீட்டில் நீ இருக்கவே வேண்டாம். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆத்திரத்தை கொட்டி தீத்துட்டீங்க. அப்போ நான் இத்தனை வருஷமாக என் அண்ணன் தான் காரணம், என் அண்ணி தான் காரணம்னு அவங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்கு வர விடாமல், என்னை வந்து பார்க்க விடாமல் ஒவ்வொரு தடவையும் என் அண்ணன் பயந்து பயந்து வந்து பார்க்கும். இதுக்கெல்லாம் என்னத்தை பதில் கேட்க போகிறீங்க இவர்கிட்ட? அந்த வீட்டில் என் அண்ணனையும் அண்ணியையும் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அண்ணியையும் அந்த வீட்டில் வேலைக்காரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கும் அன்னிக்கும் இப்போ வரைக்கும் குற்ற உணர்ச்சியில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் தானத்தை. இவ்வளோ சாதாரணமாக இவரை இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அனுப்பி வச்சிட முடியுமா? அது நாமளே இவரை காப்பாற்றுறதுக்கு சமமாயிடாதா? வேணாத்த, நீங்கள் எப்போல்லாம் இந்த உண்மை நம்ம 2 பேருக்கு இப்போ தெரிஞ்சுதோ அப்போவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போதே போலீஸ் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இங்கே தங்கராஜை கைது பண்ணிட்டு போக, ரேவதி உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே தங்கராஜ் அங்கேருந்து போக, இப்படி உட்காந்து அழுகிற அத்தைக்கு ஆறுதலாக இங்கே ரேவதி இருந்தாலும் விஷயத்தை கேள்விப்பட்ட இங்கே பாக்யராஜும் வந்துட்டு வேகமாக வீட்டுக்கு வராங்க. முக்கியமாக அவங்க அம்மா அப்பான்னு எல்லாமே ஓடி வராங்க. ஏன் ரேவதி இப்படி பண்ண, யோசிச்சிருந்துருக்கலாம்னு சொல்லும்போது, என்னம்மா யோசிக்க சொல்கிறேன், அவர் கூட பிறந்த தங்கச்சியை கொலை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே என்னம்மா யோசிக்க சொல்கிறேன்? இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு போனா போகுது, இது யாருக்கும் தெரிய வேண்டான்னு மறைச்சு வாழ சொல்கிறியா? இன்னும் அதெல்லாம் என்னால் வாழ முடியாதம்மா. என் பசங்களை என்னால் பார்த்துக்க முடியும். என்னால் வாழ்ந்து என் பசங்களை நல்லபடியாக என்னால் பார்த்து வளர்த்துக்கவும் முடியும். ஆனால் அவர்கிட்ட இருந்தால் எங்கே என் பையன் தரணியும் இளவரசியும் அவரை மாதிரியே கெட்ட பழக்கத்தை கற்றுவாங்களோன்னு ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. அவர் இல்லைனாலும் என் பிள்ளைங்களை என்னால் நல்லா வளர்த்து காட்ட முடியுமா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. நீ வேணா கிளம்பி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே பாக்யராஜ் சொல்ல, நீ வா ரேவதி, இதுக்கு மேலே நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிற, நீ வா ரேவதி அப்படின்னு கூப்பிடும்போது, இல்லைம்மா இல்லைன்னு என்னால் அங்கே வந்து இருக்க முடியாது. நான் இதே வீட்டில் பசங்க கூட அத்தையை நல்லா பார்த்துக்கிட்டு என்னால் தனியாக கூட வாழ முடியும். எனக்கு அத்தை என்ன பாவம் பண்ணாங்க, அத்தை இந்த விஷயத்தை நினச்சி இவ்வளோ உடஞ்சி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜை பார்த்து சொல்லும்போது தான் பாக்யராஜ் அங்கே உட்காந்துருக்க அத்தையை பார்க்குறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு அங்கே கீழே போய் காலுக்கு கீழே உட்காந்துருக்க பாக்யராஜை பார்த்துட்டு தங்கராஜுடைய அம்மா மன்னிப்பும் கேட்குறாங்க. என்ன அத்தை நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை வருஷமாக ஒரு கொலைகார பாவியை நான் கூடவே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த உன்னை நான் அவமானப்படுத்திருக்கேன். என் பொண்ணோட சாவுக்கு நீ தான் காரணம்னு ஒவ்வொரு தடவையும் உன்னையும் பொண்டாட்டியையும் நான் குத்தி காட்டி பேசியிருந்திருக்கேன். ஆனால் எல்லா பழியும் என் புள்ள தான் பார்த்துருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனை நம்பிட்டு இருந்துட்டேனேடா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. அத்தை நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் வாங்க நம்ம போகலான்னு சொல்லும்போது, என்னால் வர முடியாதுடா, என்னால் வர முடியாது. என் பொண்ணு இந்த வீட்டில் தான் உயிரை விட்டான், இந்த வீட்டில் தான் அவள் தற்கொலைக்கு முயன்றான். இதுக்கு மேலே என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதா நினச்சா அதை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். உன் தங்கச்சி ரேவதியை வேணா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லைத்த, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தன் பையன் தப்பு பண்ணாலும் தெரிஞ்சதுக்கு பிறகு நேருக்கு நேராக அவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல, எங்கள் அம்மா அப்பா மாதிரி எதுக்கு இந்த விஷயத்த பண்ணனே கேட்காம நீ நியாயமாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என் பக்கம் சப்போர்ட்டாக நின்னீங்கல்ல, எனக்கு அது போதான் த. நான் அதுக்காகனாலும் நான் உங்கள் கூட தான் இங்கே இருப்பேன்னு அங்கே ரேவதியை இந்த முடிவெடுக்கிறாங்க. இதை கேட்ட இங்கே தங்கராஜுடைய அம்மா ரேவதியை பார்த்து கண்கள் இங்கே இப்படி தோல்ல சாய ரேவதியும் கலங்கியபடி இருக்காங்க.
நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அங்கே நின்றுட்டு இருக்க அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தத்தோடு நிற்க, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், ஆனால் அம்மா கேட்கவே இல்லைல்ல, இந்த கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னப்போ கூட கேட்கவே இல்லைல்லன்னு மலரை பார்த்து அழுதப்படி நிற்க, மதியம் மலரும் பாக்யராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற அதே வேளையில் இப்போ மாமா எந்த ஸ்டேஷனில் இருப்பாருன்னு அங்கே சுரேஷ் கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் பாக்யராஜும், நீ என்ன பண்ண போகிற, உன் மாமாவை போய் காப்பாற்ற போறியான்னு சொல்லும்போது, ஐயோ ஏன்னா நீ வேற, நான் போய் அவரை எப்படி நான் காப்பாற்ற முடியும், அவர் தப்பு பண்ணியிருக்கார், தண்டனை கிடச்சி தானே ஆகணும் அப்படின்னு சுரேஷும் சொல்ல, இப்போவும் இப்படியே இருடா சுரேஷ், நியாயமாயிரு, தப்பு பண்ணிட்டாருன்னா அவருக்கு தண்டனை கிடச்சிதான் ஆகணும், அவரை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாதன்னு சுரேஷை பார்த்து ரேவதியும் சொல்கிறாங்க. சுரேஷும் சரிக்கா அப்படின்னு தலையாடி நிற்கிறாங்க.